முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் என்னோட பூஜை அறையில் மத்தியில் அமர்ந்திருப்பார். அவருக்கு அந்த பூஜை மனை வந்து வச்சு அதுக்கு மேலே விநாயகருடைய விக்கிரகம் வச்சுருப்பேன். பக்கத்துலேயே வந்து வெள்ளருக்கு விநாயகர் வந்து வச்சுருப்பேன். வெள்ளருக்கு விநாயகர் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே குலதெய்வ வழிபாடு செய்வோம். நடுவீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற மாடத்தில் லக்ஷ்மி, பெருமாள், முருகன் இருப்பாங்க. அன்னபூரணி தாயார் அழகாக அந்த பூரண பச்சரிசி இதில் வந்து வச்சுருப்பேன். பச்சரிசியில் தான் அன்னபூரணி அம்மனை வந்து அமர வைக்கணும். ஒரு 5 ரூபாய் நாணயம் கீழே வச்சு அதுக்கு மேலே அம்பாள் அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும். முருகனுக்கு பக்கத்தில் வேல் இருக்கும். இந்த வேல் எங்கே வாங்கினது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. போரூர் விளக்குக்கடை.com விளக்கு கடையில் தான் நாங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பூஜை சம்மந்தப்பட்ட எந்த விக்கிரகமாக இருந்தாலும் பொருட்கள்